அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். அனுமனை விடாதீர்கள். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாயோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ தானம் கொடுக்க விரயங்கள் கம்மியாகும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பதட்டம் வேண்டாம். சூரியன் ராசியில் இருப்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், சுளுக்கெல்லாம் ஏற்படலாம். எனவே படுக்கிற செஸ்ஸோட கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 ஹவருக்கு கேப் விட்டு படுத்து சாப்பிட்டுட்டு பிறகு படுக்கிறது நல்லது ஏற்படும். ஏனென்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிடிப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது ஜோதிடத்தில் காட்டக்கூடிய விஷயம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அது கண்டிப்பாக 14ஆம் தேதி வைகாசி முடிகிற வரையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் அனுமன் சாலிசா கேட்க உங்களுக்கு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த கஷ்டம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதேபோல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகளிடம் மட்டும் வாக்குவாதத்தை தயவுசெய்து செய்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுவதனால் அதை ரிசைன் பண்ணுகிறேன் என்றெல்லாம் வார்த்தையை பேசிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கணக்கு வழக்குகள், தஸ்தாவேஜுகள் எல்லாவற்றிலும் சரியாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஜிஎஸ்டி போன்ற தொந்தரவுகள் பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய ராசியில் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாகன அமைப்பு, தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு ஏற்றத்தை கொடுத்தாலும் மேலதிகாரிகளும் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயத்தில் இல்லாதவர்களால் தொந்தரவுகளோ காணப்படும். லீகல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம்.